கரும்பு கொள்முதலுக்கான சிறப்பு ஊக்கத்தொகை 349 ரூபாயாக உயர்வு. உழவர் சந்தையில் விற்கப்படும் விளைபொருட்கள் இனி வீட்டிற்கே சென்று விநியோகம் என்றும் வேளாண் பட்ஜெட்டில் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அறிவிப்பு. முத்தான திட்டங்களும் தாக்கல் செய்யப்பட்டிருப்பது வேளாண் பட்ஜெட் என முதலமைச்சர் பாராட்டு. விவசாயிகளை திமுக அரசு ஏமாற்றுவதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் EPS விமர்சனம். சட்டப்பேரவை வளாகத்தில் அதிமுக MLA-க்கள் அறைக்கு செல்லாத முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தொகுதி சார்ந்த பிரச்சினைக்காகவே சபாநாயகரை சந்தித்ததாக விளக்கம். என்னுடைய தொகுதியிலே சுற்றுச்சூழல் பாதிக்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படுகிற போது அதற்கான ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொடுப்பதற்காக சென்று சுற்றுச்சூழல் அமைச்சரும் அங்கே வந்தார்கள். அந்த கடிதத்தை அவரிடத்திலே கொடுத்திருக்கிறேன். இதுதான் நடைபெற்ற ஒன்று. தன்னை சந்திக்காமல் தவிர்ப்பது குறித்து செங்கோட்டையனிடமே கேட்குமாறு எடப்பாடி பழனிசாமி கருத்து. தனிப்பட்ட விவகாரம் குறித்து கேள்வி கேட்க வேண்டாம் என்று செய்தியாளர்களிடம் காட்டும். அவரை கேளுங்க. காரணம் அவரை கேட்டதானே தெரியும். என்ன கேட்டா எப்படி தெரியும்? அவரை போய் கேளுங்க சார். நீ அவரை கேளுங்க. ஏன் தவிச்சு அவரை கேளுங்க. இதெல்லாம் இங்க கேட்கிற கேள்வி இல்ல. தனிப்பட்ட முறையில் இருக்கிற பிரச்சனை இங்க பேசாதீங்க. எங்களுக்கு நிறைய பேர் வரல. ஏன் வழின்னு கேட்கலாமா? அதை கேட்க மாட்டேங்கிறீங்களே. ஒரே நிமிஷம். இங்க எத்தனை பேர் வந்திருக்கிறோம்? மொத்தம் 62 பேர். அவரோட வேலை இருக்கும். எந்த பாதை சரியாக இருக்குமோ அந்த தெளிவான பாதையில் சென்று கொண்டிருக்கிறேன். பல வேடிக்கை மனிதரை போல் நான் விழுந்துவிட மாட்டேன் என்றும் சென்னையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பேச்சு. எந்த பாதை சரியாக இருக்கிறதோ அந்த பாதையை நான் சென்று கொண்டிருக்கிறேன். என் லட்சியம் உயரமானது, என் பாதை தெளிவானது, வெற்றி முடிவானது என்பதை நான் இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மகாகவி பாரதி அவர்கள் கூறுகிற போது சொன்னதை போல சில வேடிக்கை மனிதர்களை போல நான் வீழ்ந்துவிட மாட்டேன் என்பதை மட்டும் நான் இந்த நேரத்தில் நினைவூட்ட விரும்புகிறேன். செங்கோட்டையன் பொதுவெளியில் நடந்து கொள்ளும் செயல் அநாகரிகமானது என அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் கடும் விமர்சனம். ஏதேனும் பிரச்சனை இருந்தால் EPS-ஐ சந்தித்திருக்க வேண்டும் என்றும் பேட்டி. பேசி தீர்க்க வேண்டும். உங்களுக்கு என்ன பிரச்சனையோ பொதுச் செயலாளர் சந்திக்க வேண்டும். அதை விடுத்து பொதுவெளியில் இப்படி நடந்து கொள்வது அநாகரிகமான செயல். நாட்டின் கூட்டாட்சி தத்துவத்திற்கு ஆபத்து ஏற்பட்டிருப்பதாக சென்னையில் நடந்த வழக்கறிஞர் சங்க ஆண்டு விழாவில் முதலமைச்சர் MK ஸ்டாலின் பேச்சு. அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படை கட்டமைப்புகளில் ஒன்றான கூட்டாட்சி தத்துவம் பாதிக்கப்படுகிற நிலை காணப்படுது. நிதி, கல்வி போன்ற பல விஷயங்கள்ல மாநில அரசுகளின் சுயசார்பு தன்மை உறுதி செய்யப்பட வேண்டும் என கருதுகிறேன். உச்சநீதிமன்ற கிளையை சென்னையில் அமைக்க வேண்டும் எனவும் வேண்டுகோள். ரயில்வே தேர்வில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மாணவர்களுக்கு ஆந்திரா, தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்களில் தேர்வு மையம். வரும் 19ஆம் தேதி தேர்வு நடைபெறும் நிலையில் ஹால் டிக்கெட்டை பதிவிறக்கம் செய்த தேர்வர்கள் அதிர்ச்சி. தமிழ்நாட்டு தேர்வர்களுக்கு 1500 கிலோமீட்டருக்கு அப்பால் ஒதுக்கப்பட்ட தேர்வு மையங்களை மாற்ற வேண்டும். மத்திய அமைச்சருக்கு மதுரை MP சு வெங்கடேசன் கடிதம். 7783 அங்கன்வாடி பணியாளர் பணியிடங்களை நேரடி நியமனம் மூலம் நிரப்ப அனுமதி. விரிவான வழிகாட்டுதல்களுடன் அரசாணை வெளியிட்டது தமிழ்நாடு அரசு. ஹைப்பர்லூப் தொழில்நுட்பத்தை செயல்படுத்துவதில் சென்னை IIT அதன் இலக்கை அடையும். சென்னைக்கு வந்து பாராட்டிய மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு பிரத்யேக பேட்டி. Very good to be with the young energetic engineers. I thoroughly enjoyed being with the young energy that the students have, and experiments have come out very well so far. சென்னை அருகே திருநாய் கடித்து 10 நாட்களுக்கு பின் உயிரிழந்த மேற்கு வங்க நபர். கடித்த நாய் 2 நாட்களுக்கு முன் இறந்த நிலையில் பரிதாபம். தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தில் தீ விபத்து. 420 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிப்பு. ஹிந்தி மொழியை ஒருபோதும் எதிர்க்கவில்லை என்றும் மொழி திணிப்பையே எதிர்ப்பதாகவும் ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் விளக்கம். தேசிய கல்விக் கொள்கையில் ஹிந்தி திணிப்பு என தவறான தகவல் பரப்பப்படுவதாகவும் குற்றச்சாட்டு.
தங்க கடத்தல் வழக்கில் சிறையில் உள்ள நடிகை ரன்யா ராவின் வளர்ப்பு தந்தை ராமச்சந்திர ராவுக்கு கட்டாய விடுப்பு. வீட்டு வசதி வாரிய டிஜிபியாக பணியாற்றி வந்த நிலையில் கர்நாடக அரசு அதிரடி. கனடாவின் சுகாதாரத்துறை அமைச்சராக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த கமல் கேரா நியமனம். ட்ரூடோ ஆட்சியில் பாதுகாப்புத்துறை அமைச்சராக தமிழ் வம்சாவளியைச் சேர்ந்த அனிதாவிற்கு புத்தாக்கம், அறிவியல் மற்றும் தொழில்துறை அமைச்சராக பதவி. மகளிர் பிரீமியர் லீக் தொடரில் இரண்டாவது முறையாக சாம்பியன் பட்டம் வென்றது ஹர்மன்பிரீத் கவுர் தலைமையிலான மும்பை இந்தியன்ஸ் அணி. இறுதிப் போட்டியில் 8 ரன்கள் வித்தியாசத்தில் டெல்லியை வீழ்த்தி அசத்தல். கூட்டாட்சி தத்துவத்திற்கு ஆபத்து ஏற்பட்டிருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை வழக்கறிஞர் சங்கத்தின் 160வது ஆண்டு விழா உயர்நீதிமன்ற வளாகத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், ஒரு நீதிபதி தமிழிலும் ஒரு நீதிபதி ஆங்கிலத்திலும் பேசியதால் தமிழ்நாட்டிற்கு இருமொழிக் கொள்கைதான் தேவை என சுட்டிக்காட்டினார். ஒரு நீதியரசர் தமிழிலே பேசுவார்னு நினைச்சோம், ஆங்கிலத்திலே பேசினார். ஒரு நீதியரசர் ஆங்கிலத்திலே பேசுவார்னு நினைத்தோம், ஆனால் தமிழிலே பேசினார். இதுதான் இருமொழிக் கொள்கை. இது தமிழ்நாடு. உச்சநீதிமன்ற கிளையை சென்னையில் அமைத்தால் தென் மாநில மக்கள் வழக்கறிஞர்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் எனவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தினார். அண்மை காலங்களில் அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படை கட்டமைப்புகளில் ஒன்றான கூட்டாட்சி தத்துவம் பாதிக்கப்படுகிற நிலை காணப்படுது. நிதி, கல்வி போன்ற பல விஷயங்கள்ல மாநில அரசுகளின் சுயசார்பு தன்மை உறுதி செய்யப்பட வேண்டும் என கருதுகிறேன். உச்ச நீதிமன்றத்துடைய கிளையை சென்னையில் அமைச்சா தென் மாநில மக்களுக்கும் வழக்கறிஞர்களுக்கும் மிகுந்த பயனுடையதாக இருக்கும் என்பதை மீண்டும் இந்த நேரத்தில் நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். அரசியலமைப்பை பாதுகாப்பதில் சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் சென்னை வழக்கறிஞர் சங்கம் சிறந்த பங்களிப்பை வழங்கி வருவதாக முதலமைச்சர் குறிப்பிட்டார். அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி, செங்கோட்டையன் இடையிலான உறவில் நாளுக்கு நாள் விரிசல் அதிகரித்துக் கொண்டே செல்வதாக தெரிகிறது. இருவருக்கும் இடையே என்ன நடக்கிறது பார்க்கலாம் இந்த தொகுப்பில். எங்களை உருவாக்கிய புரட்சித் தலைவர் அம்மாவுடைய திருவுருவப் படங்கள் இல்லை. எங்களிடத்திலே கலந்திருந்தால் நான் அதை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வந்திருப்பேன். நான் புறக்கணிக்கவில்லை, அங்கே செல்லவில்லையே தவிர இதை கவனத்திற்கு அந்த அத்திக்கடவு அவனாட்சி திட்டத்தினுடைய அந்த கூட்டுக்குழுவிற்கு அன்றைய வருகை தருகிற போதே அது அவருடைய கவனத்திற்கு நான் சொல்லியிருக்கிறேன். அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்காக கடந்த பிப்ரவரி மாதம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு நடத்தப்பட்ட பாராட்டு விழாவில் அதிமுக மேற்கு மண்டல முக்கிய பொறுப்பாளரான செங்கோட்டையன் கலந்து கொள்ளாததற்கு தெரிவித்த காரணம்தான் இது. அது முதல் இபிஎஸும் செங்கோட்டையனும் பாராமுகமாகவே இருந்து வருகின்றனர். அதன்பின் எடப்பாடி பழனிசாமியின் பெயரை சொல்லாமல் செங்கோட்டையன் தவிர்த்து வருகிறார். சென்னையில் கடந்த பிப்ரவரி 24ஆம் தேதி நடைபெற்ற ஜெயலலிதா பிறந்தநாள் விழாவிலும் செங்கோட்டையன் பங்கேற்கவில்லை. அண்மையில் கோவையில் நடந்த முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி இல்ல திருமண வரவேற்பு விழாவிலும் எடப்பாடி பழனிசாமியுடனான சந்திப்பை செங்கோட்டையன் தவிர்த்தார். இந்நிலையில் தமிழ்நாடு பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு முன்பாக சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்ற அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்திலும் செங்கோட்டையன் கலந்து கொள்ளாமல் புறக்கணித்தார். மேலும் சட்டசபையிலும் எடப்பாடி பழனிசாமியை நேருக்கு நேர் சந்திக்காமல் செங்கோட்டையன் தவிர்த்தார். தொடர்ந்து வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட போதும் அதிமுக எம்எல்ஏக்கள் அறைக்கு செல்லாமல் சபாநாயகர் அறையில் செங்கோட்டையன் அமர்ந்தார். சபாநாயகருக்கு எதிராக அதிமுக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்த நிலையில் சபாநாயகர் அப்பாவுவை தனியாக சந்தித்து செங்கோட்டையன் பேசியது சலசலப்பை ஏற்படுத்தியது. வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டு அவை நிறைவு பெற்றதும் செங்கோட்டையன் தனியாக புறப்பட்டு சென்றார். இது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமியிடம் கேள்வி எழுப்பிய போது அது குறித்து செங்கோட்டையனிடமே கேளுங்கள் என்றார். அவரை கேளுங்க, காரணம் அவரை கேட்டதானே தெரியும், என்ன கேட்ட எப்படி தெரியும்? அவரை போய் கேளுங்க சார், நீ அவரை கேளுங்க, ஏன் தவிச்சுன்னு அவரை கேளுங்க. இதெல்லாம் கேட்கிற கேள்வி இல்ல. இதனிடையே சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த செங்கோட்டையன் சபாநாயகரை சந்தித்தது குறித்து விளக்கம் அளித்தார். சபாநாயகரை சட்டமன்ற உறுப்பினர் சந்திப்பது வழக்கம். இன்று கூட 6-7 சட்டமன்ற உறுப்பினர் அதிமுகவை சார்ந்தவர் சந்தித்தோம். என்னுடைய தொகுதியிலே சுற்றுச்சூழல் பாதிக்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படுகிற போது அதற்கான ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொடுப்பதற்காக சென்றேன். சுற்றுச்சூழல் அமைச்சரும் அங்கே வந்தார்கள். அந்த கடிதத்தை அவரிடத்திலே கொடுத்திருக்கிறேன். இதுதான் நடைபெற்ற ஒன்று. தான் சரியான பாதையில் செல்வதாகவும் வேடிக்கை மனிதரை போல வீட மாட்டேன் என்றும் சென்னையில் நடந்த தனியார் நிகழ்ச்சியில் செங்கோட்டையன் பேசினார்.
நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்று எல்லோரும் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கீர்கள். நான் ஒன்றும் செய்ய போவதில்லை. ஏனென்று சொன்னால் எந்த பாதை சரியாக இருக்கிறதோ அந்த பாதையை நான் சென்று கொண்டிருக்கிறேன். என் லட்சியம் உயரமானது, என் பாதை தெளிவானது, வெற்றி முடிவானது என்பதை நான் இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.